சோழர் காலம் சான்றுகளும் அரசர்களும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜெயங்கொண்டார் என்பவர் எதை இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், முதலாம் பராந்தக மன்னனுக்கு எந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான். அந்த மதுரை கொண்டான்ற பட்டம் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். புலனார்வா நகரத்தை புதிய தலைநகராக ஆக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜன். பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாளன். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் கூறுவது சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி தான் கூறுது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். இவர் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர். மலேசிய பகுதிகளை கைப்பற்றிய பின் முதலாம் ராஜேந்திரன் பெற்ற சிறப்பு பட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான். இதுதான் அவருடைய சிறப்பு பட்டம். ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க பிள்ளைத்தமிழ். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சோழர்களின் குடைவோலை முறையை பயன்பற்றி கூறுகின்றனர். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சோழர்களுடைய எந்த முறையை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடவோலை முறையை தான் கூறுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். சோழர் கால நாணயங்களில் சோழர்களின் சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது. சோழர்களுடைய சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி தான். சேக்கிலார் எழுதிய நூல் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். முற்கால சோழர்களின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். இதுதான் முற்கால சோழர்களே தலை சிறந்த அரசர். அருள்மொழி ராஜகேசரி என்ற பட்டம் முதலாம் ராஜராஜன் பெற்றிருந்தார். அருள்மொழி ராஜகேசரி இந்த 2 பட்டமும் யார் பெற்றிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் பெற்றிருந்தார். சங்ககால சோழர்களின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். மும்முடி சோழன் என்ற பட்டம் பெற்றவர் மும்முடி சோழன். நல்லா கவனிங்க, மும்முடி சோழன் என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். இவர் தான் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர். முதலாம் குலோத்தங்கன் செய்த சிறந்த நிர்வாக சீர்திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்க வரியை நீக்கியது. இதுதான் முதலாம் குலோத்துங்கன் செய்த சிறந்த நிர்வாக சீர்திருத்தம். சோழர் கால வரலாற்றை பற்றிய தகவல்கள் அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் சோழர் கால சான்றுகள்லாம் உதவியாக இருந்திருக்கு. நாணயங்கள் பற்றி படிப்பிற்கு நாணயவியல் என்று பெயர். 20வது கொஸ்டின் பாருங்கள், சேக்கிலார் பெரிய புராணம் சைவ பக்தர்களை பற்றி கூறும் நூலாகும். பெரிய புராணம் எதை பற்றி கூறுங்கன்னா சைவ நூலுங்க. அது அவர் எழுதியவர் சேக்கிலார். சோழர்கள் பற்றி எழுதியுள்ள முகமதிய வரலாற்றாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பெருனி. முதலாம் பராந்தக சோழனை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன. முதலாம் பராந்தக சோழனை பற்றி கூறும் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. பொன் வேய்ந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். பொன் வேய்ந்த சோழன். ஹெரோடஸ் என்று வரலாற்றறிஞர் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடஸ். மன்னர்களின் சாதனை மிகு வாழ்க்கை வரலாற்றுகள் மெய்கீர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. முதலாம் ராஜேந்திரன் நிறுவிய புதிய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். 26 பாருங்க, முதலாம் ராஜேந்திரன் நிறுவிய புதிய தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம். பொறுத்துக்க பாருங்கள், நாணயவியல் அப்படின்னா நாணயங்களை பற்றி படிக்கிறது தான் நாணயவியல்னு சொல்லுவாங்க. 3 உலாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் 3 உலாக்கள். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். முதலாம் பராந்தகன் மதுரையும் ஈழமும் கொண்டான். 5ஆம் மகிந்தா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையின் அரசன் தான் 5ஆம் மகிந்தா. இதில் இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் போடுறேன்.